ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, எதற்காக பிறந்தோம் என்று வாடி வதங்கி போயிருந்த உன்னுடைய வாழ்க்கை சற்று நேரத்தில் புத்துணர்வு பெற்று புது தெம்போடு மலர இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அனுபவங்களோடு புது மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்நாட்களை நீ அனுபவிக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது. இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவை கட்ட இந்த முருகன் நான் முடிவெடுத்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ எழுந்திருக்கும் பொழுது மனதிற்குள் தைரியத்தை எப்பொழுதும் இழக்காமல் இருக்க வேண்டும். அவநம்பிக்கை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. உன்னுடைய மனதிற்குள் நான் குடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் எப்பொழுதும் வாழ்க்கையின் மீதும் இந்த முருகனின் மீதும் உன் மீதும் நம்பிக்கைதான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு துளி கூட அவநம்பிக்கை எழாமல் பார்த்துக்கொள். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் பொழுது அதை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடு. தொடர விடாதே. நிம்மதியை இழந்து சோகத்தில் அமரக்கூடிய நிலை என்பது இனி ஒரு நாளும் உனக்கு இருக்காது. எல்லாம் என்னுடைய அருளால் சரியாகிவிடும். மாற்றம் வரும். உன்னுடைய நிலைமையை மாற்றத்தான் இந்த முருகன் ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய முயற்சிகள் இது நாள் வரை வேண்டுமானாலும் சில தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் நீ எடுத்து வைக்கும் இனி ஒவ்வொரு முயற்சியின் அடியும் வெற்றியின் படிக்கற்களாகத்தான் இருக்கும். உன்னுடைய மனதில் தோன்றியதை எப்பொழுதும் தைரியமாக செய். உன்னுடைய மனதிற்குள் நான் குடிக்கொண்டு இருப்பதால் அதில் நல்ல விஷயங்கள் தான் தோன்றவும் செய்யும். உன்னுடைய செயலில் என்னுடைய அருளால் நேர்மை என்பது தானாகவே இருக்கும்படி அமையும். என்னுடைய துணை உன்னோடு தான் எப்பொழுதும் எல்லா நேரமும் எல்லா கணமும் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உன்னால் அனைத்தையும் சுலபமாக சாத்தியமாக்க முடியும். முடியாதது என்றது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதபடி அனைத்துமே சாத்தியமாகும். மகிழ்ச்சி என்கின்ற கடலில் நீ உல்லாசமாக உலா வரக்கூடிய அனைத்து தகுதியும் திறமையும் அதிர்ஷ்டமும் எல்லாமே இனி உனக்கு மிக மிக அதிக அளவில் கிடைத்து கொண்டே இருக்கும். நீ நினைத்த வாழ்க்கையை மிக மிக ஆனந்தமாக அனுபவித்து வாழக்கூடிய நாட்கள் உனக்கு வெகு தொலைவில் கிடையாது, அருகில் நெருங்கி வந்திருக்கின்றது. இன்று வராதா இன்பம், நாளை வராதா நமக்கான நாள் என்று காத்து கொண்டிருக்கின்ற உனக்கு விடுகின்ற விடியல் மிகவும் சந்தோஷமானதாக இருக்கும். இரவோடு இரவாக உன்னுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்க முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். நாளை இன்முகத்தோடு இந்த முருகனுக்கு நீ நன்றி சொல்வாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ பிறந்ததற்கான அர்த்தம் கிடைத்திருக்கின்றது. புத்துணர்வோடும் புது தெம்போடும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிமையான நாளாக இருக்கும். எதற்கும் சோர்ந்து போகாமல் தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய். உனக்கு கீழே இருப்பவர்கள் பல பேர் என நினைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கொள். உன்னை நீ தாழ்த்தி கொள்ளக்கூடிய நிலைக்கு எப்பொழுதும் வராதே. துன்பம் அனைவருக்கும் தான் வருகின்றது போகின்றது. கஷ்டமும் நஷ்டமும் அப்படித்தான். அது நிலையானது இல்லை. நிலை இல்லாதவற்றை நினைத்து நீயே நிரந்தரமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். கஷ்டங்களை எல்லாம் மறந்து சந்தோஷமாக இரு. இஷ்டப்பட்ட வாழ்க்கையை இந்த முருகன் நான் அமைத்து கொடுக்க தயாராகி விட்டேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.